ஆந்திராவில் தெனாலிராமன் ஒரு பையன் இருந்தான். அவன் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டதால தெனாலியும் அவங்க அம்மாவும் தெனாலிங்கிற ஊர்ல அவங்க மாமா உதவியோட வாழ்ந்து வந்தாங்க. தெனாலிராமனுக்கு படிக்கவே பிடிக்காது. ஆனா அவன் ரொம்ப புத்திசாலி, நல்ல சிரிச்சு பேசக்கூடியவன். அப்பா இல்லாததால குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துச்சு. ஒரு நாள் தெனாலிராமனை பார்க்க ஒரு துறவி வந்தாரு. அவன் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டு ஒரு மந்திரத்தை கத்துக் கொடுத்தார். இந்த மந்திரத்தை சொன்னா காளி தேவி வருவா அப்படின்னு சொன்னாரு. தெனாலி கோவிலுக்கு போய் கண்ண மூடிட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ராத்திரி பகல் பாராம சொன்னதால உடனே காளி அவன் முன்னாடி வந்தா. உனக்கு என்ன வேணும்னு கோபமா கேட்டா. தெனாலி கும்பிட்டு, அம்மா, என் வறுமை போகணும், எனக்கு நல்ல புத்தி வேணும்னு கேட்டான். காளி, உனக்கு ரொம்ப ஆசை, படிப்பு பணம் ரெண்டும் வேணுமான்னு கேட்டா. ஆமாம்மா, பேர் வாங்க படிப்பு வேணும், கஷ்டம் போக பணம் வேணும், ரெண்டையும் குடு அம்மான்னு கேட்டான் தெனாலி. அப்புறம் காளி 2 கிண்ணங்கள்ல பால் எடுத்துட்டு வந்தா. ராமா, இந்த 2 கிண்ணத்திலயும் இருக்கிற பால் ரொம்ப விசேஷமானது. ஆனா நீ ஏதாவது ஒரு கிண்ணத்துல இருக்கிற பாலைத்தான் குடிக்கணும். எது உனக்கு ரொம்ப தேவையோ அதை மட்டும் குடின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. என்னம்மா, நான் 2ம் கேட்டனே, எதை குடிக்கிறதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் யோசிச்ச தெனாலி சட்டன்னு இடது கையில இருந்த பாலை வலது கையில இருந்த கிண்ணத்துல ஊத்தி அந்த ஒரு கிண்ணத்து பாலை குடிச்சிட்டு சிரிச்சான். காளிக்கு ஒன்னும் புரியல. நான் உன்னை ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடிக்க சொன்னேன்னு காளி கேட்டா. ஆமாம்மா, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடிச்சேன்னு சொன்னான் தெனாலி. ஏன் 2யும் ஒன்னா கலந்தன்னு கேட்டதுக்கு, கலக்க கூடாதுன்னு நீ சொல்லலையேம்மான்னு சொன்னான். உடனே காளிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தெனாலிக்கு வரம் கொடுத்தா. ராமா, நீ புலவன் அப்படின்னு பேர் வாங்க மாட்ட, விகடகவின்னு தான் பேர் வாங்குவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. விகடகவிங்கிற பேரை திருப்பி படிச்சாலும் விகடகவின்னு வரத பார்த்து தெனாலி சந்தோஷப்பட்டான். நீதி, புத்தியால எதையும் சாதிக்கலாம். புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க எந்த இடத்துலயும் தங்க திறமையால தங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்க.